السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حروف. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: إذا دخل رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் இந்த உம்மத்தின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இஸ்லாமின் மாதங்களில் பரக்கத்தான ஒரு மாதத்தை இன்னும் 2 நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம். நன்மையான விஷயங்களில், அமல்கள் விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பொருத்த விஷயத்தில் சிறப்புமிக்க அந்த ரஜபு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அதே போன்று புதிய வருட பிறப்பு என்று சொல்லப்படக்கூடிய 2025 2026 அடி எடுத்து வைக்கிறோம். ஹிஜ்ரி 1447 7வது மாதமான சிறப்புமிக்க ரஜப மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எனவே காலங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் அப்போ, மறுமை நாள் அப்போ மனிதர்களிடம் கேட்பார், உலகத்தில் நீங்க எத்தனை நாள் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்கப்படும். அப்ப அந்த மனிதன் சொல்லுவானா, யௌமன் அவ் பஅல யௌமி, கொஞ்ச நாட்கள் தான் வாழ்ந்த மாதிரி, ஒரு நாள் தான் வாழ்ந்தேன், அதுல பாதி நாள் தான் வாழ்ந்தேன்னு சொல்லுவானா. கேள்வி கணக்குக்கு சில குற்றவாளிகள் அல்லாஹ் முன்னால் நிற்கப்படுகிற பொழுது அவங்கள்ட்ட உங்களுக்கு நாட்கள் உலகத்துல எப்படி போச்சுன்னு கேட்டப்போ 1 மணி நேரம் அல்லது அரை நாள் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்யலாம். எனவே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து அமல்கள் விஷயத்தில், இபாதத் விஷயத்தில் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு பல மாதங்களை, பல நாட்களை, சிறப்பு மிக்க இரவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அரிதாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களில் நாம் சிறப்பு சங்கை செய்து வைத்தோம் என்பதா திருமறையில் சொல்லி காட்டுவார். பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் தஆலா சிறப்பு மிக்க படைப்பாக படைத்திருக்கிறார். அதிலும் மனித புனிதர்களில் தீர்க்கதரிசியாக அவர்களை விட சிறப்பாக நபிமார்களை படைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக 5 ரசூல்மார்களை அல்லாஹ் தில்கர் ரசூல் ஃபல்லன்னா பால், சிறப்புமிக்க ரசூல்மார்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்திருக்கிறார். இப்படி மனிதர்களிலே அல்லாஹ் பல கேட்டகரி வச்சிருக்கிறான். அதே போன்று இடங்களில் நாம் பார்க்கிற பொழுது புனிதமிக்க காபா ஷரீஃப், பைத்துல்லா அரம் ஷரீஃபை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறார். புனித சின்னமான மஸ்ஜித் நபவி
அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்கிற மதீனாவை சிறப்புப்படுத்தியிருக்கிறார். பாரத்னா ஹவுலௌரி நுரியவும் மின் ஆயாத்தினா என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸை இடங்களில் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். நாட்களில் 7 நாட்கள் ஆக தலையாக சிறந்ததாக கூடிய ஜும்மா நாளை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அரஃபாவுடைய நாட்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போன்று மாதங்களில் ரமலான் மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள் ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதைவிட இந்த 4 மாதங்கள் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். காலங்களில் அஜ்ஜுடைய காலங்கள், ரமலான் காலங்கள், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விட ஒன்றுக்கு சிறப்புப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால் அந்த இடங்களில் அந்த காலங்களில் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அரிதாக கருத வேண்டும். உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். முன்பிருந்த காலங்களில் விட அடுத்த வரக்கூடிய புது வருடங்களில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்களா அல்லது பயன் அடைந்திருக்கிறா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனிதமான அந்த ரஜபு மாதம் பிறந்தாலே நம் வாயிலெல்லாம் துயில் கொள்ளக்கூடிய மோதப்படக்கூடிய அந்த துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ அபிவிருத்தி பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்கிற துவாவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் 2 நாட்களில் பிறை பார்த்து சொல்வார்கள். அதற்கு பின்னால் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். எனவே ரஜபினுடைய அகமியங்கள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்புகள் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது, தனி அகமியங்கள் இருக்கிறது. அதனை நாம் தெரிந்து புரிந்து நாம் அமல் செய்கிற பொழுது அது இன்னும் லஹீத்த இன்பம் கிடைக்கும். ரஜபுல் முலர் என்று இந்த மாதத்திற்கு பெயர். முலர் என்கிற ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். வரலாற்று நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி நாம் அதை பார்க்கிற பொழுது சிறப்பாக இருக்கும். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காண்பிப்பான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து 12 மாதங்கள் இருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் மின்ஹா அர்பஅத்து ஹுரும், ஒன்று துல்காதா, இன்னொன்று துல்ஹிஜ்ஜா, இன்னொன்று முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களில் அந்த மாதத்தை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். அதிலே நாம் போர் செய்யக்கூடாது. ஆயுதங்களை தயார் செய்து ஆயுதத்தை வைத்து போர் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த 4 மாதங்களில் நீங்கள் அமல் ரீதியாக, இபாதத் ரீதியாக, இறை நெருக்கம் ரீதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காண்பிப்பார். எனவே இந்த ரஜபு மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா, முலர் என்கிற ஒரு கோத்திரத்தார் இருந்தான். அவங்க மூலயமா இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்பு இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல இந்த போர் தடை செய்யப்பட்ட நாட்களில் ஒரு சில பேர் போர் செய்வாங்க, அதற்கு மாத்தமா செய்வாங்க. கரெக்டா அதற்கு குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, இன்னமா நசியு, நசி என்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதாவது எந்த மாதங்கள் எல்லாம் போர் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, ஆயுதங்கள்லாம் தூக்கக்கூடாது அல்லாஹ் சொல்றானோ, அந்த மாதத்துல செய்யக்கூடாது. அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் இப்ப ரஜபுல போர் செய்து அல்லாஹ் சொல்றானா, அவங்க அதை செய்வாங்க சில கூட்டத்தார்கள். முலர் என்கிற கூட்டத்தார்கள் மட்டும்தான் அல்லாஹ் எதை சொல்றானோ அதை தான் செய்யணும். இந்த மாதத்துல போர் செய்யக்கூடாதுன்னா இங்கு செய்யக்கூடாது. இது கண்ணியமான மாதம், இங்கே அமல்கள் மட்டும்தான், இபாதத்கள் மட்டும்தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் சிறப்பு மிக்க அந்த முலர் என்கிற கூட்டத்தார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து அந்த மாதத்தை சங்கை செய்து வந்ததால் நாமும் அதை போன்று அந்த மாதத்தில் அமல்கள் ரீதியாக, இபாதத் ரீதியாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. புனிதமிக்க மியாராஜ் இரவுல அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கிக் கொண்டது நமக்கு கொடுத்த தருணம். அது மியாராஜ் இரவு ரஜபுடைய பிறை 27. அந்த தினத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து 50 வக்து தொழுகைகளை 5 வக்து தொழுகையை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், கிஃப்டாக, பரிசாக. அந்த தொழுகை விஷயங்கள் நாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும்.
50 வக்து ஒரு நாளைக்கு தொழுகை இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம 5 வக்துக்கே யோசிக்கிறோம், அல்லது அதுல பரலான தொழுகை ஒரு சில தொழுகையை விட்டுருந்தோம். அதற்கு கேள்வி கிடக்காத வரை இருக்கு. 5 வக்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட குறைக்கிறதுக்கு சில நபிமார்கள் சொன்ன பொழுதும் எனக்கு வெட்கமா இருக்கு, இதுவே போதுமே அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தொழுகை கொடுத்தாங்க. அந்த 5 தொழுகையிலும் சில பேர் நம்ம பொறுப்போக்கா இருக்கிறதை கொஞ்சம் நம்ம உஷாராக எல்லாம் ஒரு பயத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் சொல்லி காட்டுகிறோம். அதே ரஜபு மாதத்தில் தான் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தப்பட்ட ஹிஜ்ரத் பயணம். மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு முதல் தடவை ஹிஜ்ரத் செஞ்சார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, பெரும் பெரும் சஹாபாக்கள் கொண்ட படை இந்த ரஜபு மாதத்தில் தான் ஹிஜ்ரத் என்கிற பயணத்தை துவங்குகிறார்கள். தான் வசிக்கக்கூடிய ஊரிலே, தான் வாழக்கூடிய இடத்திலே தொழ முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை, ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, காபிர்களுடைய தொல்லை துன்புறுத்துதல் இருந்தது. எனவே நாம் இங்கிருந்து பயணப்பட வேண்டும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு கூட்டம் மக்காவில் இருந்து அபூசீனியாவுக்கு பயணம் செய்தது இந்த ரஜபுடைய மாசத்தில். அதே போன்று எருமூக் என்கிற ஒரு யுத்த களம் நடந்துச்சு. அந்த யுத்த களத்திலே பல்வேறு விதமான சோதனைகளும் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு வந்த பின்னால் அதை வெற்றி கொள்ளப்பட்டு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாத்திற்கு வந்ததை எல்லாம் இந்த ரஜப் மாதத்திலே நாம் பார்க்கிறோம். சிஃபின் என்கிற ஒரு யுத்த களம் நடந்துச்சு. இந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றக்கூடிய அந்த விஷயங்கள், அன்னைக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுல கடைசியாக சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களால் அந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டு கிட்டத்தட்ட 48 வருடங்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தொலை வைக்கப்படவில்லை, வாங்கு சொல்லப்படவில்லை. பல யுத்தகலங்களுக்கு பின்னால் அது கைப்பற்றப்பட்ட பின்னாடி மற்ற அமல்கள் எல்லாம் இபாதத் எல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் அங்கிருந்தான புறப்பட்டு சென்றார் முன்னேற்ற பயணம். எனவே சலாவுதீன் அய்யூபி அவர்களுக்கு சாவி கிடைக்கப்பட்டு வெற்றி கொள்ளப்பட்டதெல்லாம் இந்த சிறப்பு மிக்க ரஜபு மாதத்திலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இஸ்லாத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கலந்து கொள்ளப்பட்ட தபூக் என்கிற யுத்தம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபி ஸாஅத்தி உஸ்ரா, ஒரு கஷ்டமான காலம், வெயில், கடுமையான வெயிலிலே பல பல விஷயங்கள் இல்லாத தருணத்தில், அவங்கள்ட்ட எந்த விஷயங்களும் இல்லாம அந்த போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க. அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் அந்த போர்க்களத்தில் வருது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்க வீட்டுல என்னென்னலாம் இருக்கு எடுத்துட்டு வர சொல்லப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எடுத்துட்டு வந்து, சென்ற வாரம் நாம் சொன்னது போல உமர் ரலியல்லாஹு அவங்க பாதி குவியல் எடுத்துட்டு வருவாங்க. சில சஹாபாக்கள் பல கனிமத்து பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்த இஸ்லாத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கலந்து கொள்ளப்பட்ட தபூக் யுத்த களம் ரொம்ப கஷ்டமான ஒரு போர்க்களம். அது அந்த போர்க்களம் எல்லாம் நடந்ததெல்லாம் இந்த ரஜபுடைய மாசத்தில் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ரஜபுடைய மாதத்துடைய சிறப்பை குறித்து அடுக்கிக் கொண்டே போவார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆனது இந்த ரஜபுடைய மாசத்தில் தான். இமாமுல் முஹம்மது இத்ரீஸ் ஷாஃபி மதபை தோற்றுவித்த இமாம் அவர்கள் பிறந்ததும் இந்த ரஜபினுடைய கடைசி பிறையில் வஃபாத் ஆனதும் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த சிறப்பு மிக்க மாதத்தில் நாம் அடைய இருப்பதால் நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு, இனி அடுத்து ஷாபான் வரப்போகிறது, ரமலான் வரப்போகிறது, அமல்களில் சிணக்கம் இல்லாமல் பொடுபோக்கு இல்லாமல் இப்பொழுது இருந்தே நாம் அதிகமாக அமல்களில் ஈடுபட வேண்டும். குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். திக்ருகளில், துவாக்களில், தான தர்மங்களில் இந்த 2 பயிற்சி காலங்களில் நாம் முயற்சி செய்தால் வெயில் காலத்தில் தான் ரமலான் மாதம் வரும். நம்மை நாமே அங்கே நோன்பு வைப்பதற்கும் இரவு வணக்கங்களில் ஈடுபடுவதற்கும் ஜகாத் போன்ற தான தர்மங்களை நிறைவேற்றுவதற்கும் அந்த சிறப்பு மிக்க மாதம். குர்ஆனிலே பெயரோடு சொல்லப்பட்ட ஒரே மாதம் ரமலான் மாதம் மட்டும்தான், பரக்கத்தான மாதம், ரமலானுல் முபாரக் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அந்த மாதம் அடையணும் கண்டிப்பா. சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மிடம் இல்லை, யோசிக்க வேண்டும். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்ய சொல்றாங்க,
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், இந்த 2 மாதத்திலும் ரஜப ஷாபானில் எங்களுக்கு நீ பரக்கத் செய். அதில் நாங்கள் எப்படியாவது அமல் செஞ்சு பயிற்சி செய்து எங்களை நாங்களே தயார்படுத்தி கொண்டு ரெடி ஆயிட்டாரு. பல்லிகனா ரமலான், ரமலான் எங்களுக்கு கிடைச்சதுன்னு துவா செய்யறான். நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த ரமலான் கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர் ஆயிலே ஜெயிஸ்டார்னு அர்த்தம். ரமலான் கிடைக்கிறது என்பது ஏன்னா இந்த ரமலான் மாசம் தான் லைலத்துல் கத்ர் வருது. 1000 மாதங்களை 84 ஆண்டுகள் நின்று வணங்கினா என்ன நன்மையோ அந்த ஒரு இரவில் அல்லாஹ் தரான். அப்ப இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய அந்த ரமலானை அடைவதற்கு இந்த 2 மாதமும் பயிற்சியாக இருக்கிறது. சாலிஹீன்கள் முன்னோர்கள் வலிமார்கள் சொல்வார்கள், ரஜபு மாதம் என்பது அது விதை தூவக்கூடிய மாதம். விவசாயத்துல விதை தூவக்கூடிய மாதம், பயிற்சி செய்யணுன்றான். ஷாபான் மாதம் என்பது அது தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம். விதையில தண்ணீர் ஊற்றினாதான் அது முளைக்கும். ரமலான் மாதம் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக முன்னோர்கள் சாலிஹீன்கள் சொல்லி காட்டுவாங்க. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ரஜபுன் ஷஹருல்லா, ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். ஷாபானு ஷஹரி, ஷாபான் மாதம் என்பது என்னுடைய மாதம். ஷாபான்ல நிறைய அமல் செய்வாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, விட்ட நோம்பெல்லாம் பிடிப்பாங்க, கலாவானதெல்லாம் அதை நிறைவேற்றுவாங்க. கலாவே கிடையாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லித்தராங்க, சட்டத்திட்டங்களை சொல்லித்தராங்க. அதே போன்று ஒரு ரமலானு ஷஹரு உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய மாதமே இந்த ரமலான் மாசம்தான். எனவே அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு வைக்க வேண்டும், அந்த ரமலானில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். எனவே இந்த துவாவை நம்ம அதிகமாக வரும். ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடி ஒரு 3 தடவை அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபான் எங்களை உடல் ஆரோக்கியத்தோடு பரக்கத் செய்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த ஷாபானுடைய பிறை முடிந்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தருவாயாக என்கிற துவாவை அதிகம் மோதி அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம அமல் செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கண்டிப்பாக கிடைத்து விடும் என்பது எதிர்தாயும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 18ஆம் தேதி வேர்ல்டு இன்டர்நேஷனல் அரபிக் டே என்பதாக கொண்டாடுகிறார்கள். அரபி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அரபி பேசுவது, குர்ஆன் ஓதுவது. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 63 ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிய 63 ஆண்டு காலங்களில் பேசப்பட்ட மொழி அரபி மொழி. எனவே குர்ஆன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அரபியை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மக்தப் பிள்ளைங்களுக்கு நம்ம அரபி லாங்குவேஜ் நடத்தணும், அவங்களுக்கு சொல்லித்தரோம். அரபி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க ரொம்ப முக்கியம். அது குர்ஆனுடைய மொழி, கபரிலே கேட்கப்படக்கூடிய மொழி, நாளை சொர்க்கத்தினுடைய மொழி அரபி மொழி. எனவே இஸ்லாமியர்களாக பிறந்த நாம் வேர்ல்டு இன்டர்நேஷனல் தினமாக அந்த லாங்குவேஜை கொண்டாடப்படுது. ஐநா சபையுடைய 7 மொழிகள் அது ஒரு மொழியாக கௌரவிக்கப்படுது, கண்ணியப்படுத்தப்படுதுன்னு சொன்னா நம்ம அந்த மொழியில அதற்கே தகுதியான நாம் அந்த மொழியில எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓதுறோமா, அதை கத்துக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப அது சிறப்பாக அரபு நாடுகளில் கொண்டாடுகிறார்கள், நிறைய நாடுகள் கொண்டாடுகிறார்கள். சென்னையில் போன்ற பெரிய பெரிய காலேஜ் செமினார் வைக்கிறாங்க, அரபி லாங்குவேஜுடைய செமினார் வச்சு அரபி மொழியில பேசப்படுது. நாங்கள் மதரசாவில் பட்டம் வாங்குகிற பொழுதும் ஒவ்வொரு வாரமும் அரபி லாங்குவேஜ்ல பயான் கொடுத்து பேச சொல்லுவாங்க. ஏன்னா அரபி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு சுன்னத். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுனா அது மிகப்பெரிய ஒரு கை சேரும். யோசித்து பார்க்க வேண்டும், அரபி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து எப்படியாவது நான் கபருக்கு போவதற்கு முன்னாடியாவது நான் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வர வேண்டும். சொர்க்கத்தினுடைய மொழி அல்லவா, கபரிலே கேட்கப்படுகிற கேள்வி அரபியில தானே இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை கற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த 2 மாதங்களில் நம்மை நாமே பயிற்சி செய்து அமல்கள் விஷயத்தில், இபாதத் விஷயத்தில் கொஞ்சம் போட்டி போட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய ஆயுளை நீட்டி தருவதோடு, ஆரோக்கியத்துடன் தருவதோடு, ரமலானை இனி அடுத்தடுத்து அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மக்தப் மதரசா நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு.
கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 40 நாள் கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. 40 நாள்ல நம்ம வந்து பெரியவங்களுக்கு ஒரு குரான் எடுத்து தர அளவுக்கு பயிற்சி கொடுத்து விடுவோம். வயசாயிருச்சு அல்லது வெக்கமா இருக்கு, நான் எப்படி குரான் அலிபாத்தா அதற்கு சொல்லுவார், நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். கல்விக்கு வயது என்பது தடை கிடையாது. சின்ன பிள்ளைகிட்ட கூட நம்ம கல்வியை கத்துக்கலாம். கத்துக்கணும் தான் மார்க்கம் சொல்லி தரப்படுது. எனவே குரான் தயவு செய்து முயற்சி செய்யுங்க. ரமலான்ல வருது. ரமலான் வந்த பின்னாடி சில பேர் குரானை எடுத்தும் பார்க்கறது இல்லை, அதை தொடர்ந்து ஓதவும் முடியல, திக்ர் மட்டும் ஓரமா உட்காந்து ஓதிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த மாதிரி நபராக நாம் இருக்கக்கூடாது. எப்படியா நான் குரான் ஓதணும். இன்னைக்கு 85 வயசு 95 வயசு உள்ளவங்களா குரான் ஓதி பட்டம் வாங்க நம்ம பார்க்கிறோம். பட்டமளிப்பிலால மாணவர்கள் பட்டம் வாங்குகிற பொழுது சில வயதான மூதாட்டிகளும் வயதான கிழவர்களும் பட்டம் வாங்குறாங்களே, அப்ப அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான்? அந்த ஆர்வம் வர வேண்டும். நானும் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வகுப்புகள் எல்லாம் இருக்கிறது, வாலிபர்களுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு, நம்முடைய மதரசா பிள்ளைகளுக்கும் பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அனுப்புங்கள். எல்லாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான திறன்முறையை கற்று தெளிவுபெற்று வாழும் மக்களாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.